வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த ஒரு வேர்டு, அது வந்து பாலிகன். இன்னொரு வேர்டு வந்து பாலிக்ளாட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு. ரெண்டு இங்கிலீஷ் வேர்டு தான். இது மேத்தமெட்டிக்கல் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதில் ரெண்டுமே காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலி அப்படின்ற ஒரு வேர்டு. பாலி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா மெனி அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் அப்படின்னா என்னென்னா ஒரு என்க்ளோஸ்ட் ஷேப், அதாவது ஒரு ஷேப்பு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பாலிகன். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதனுடைய கண்டிஷன் என்னென்னா இந்த எல்லா பக்கமும் வந்து சேர்ந்து ஒரு என்க்ளோஸ் ஆகிருக்கணும், ஒரு க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ க்ளோஸ் ஆகியிருந்தது அப்படின்னா அது வந்து பாலிகன். இப்போ இது மட்டும் பாலிகனாக இல்லை, இதுவும் பாலிகன் தான், ஒரு ரெக்டாங்கிள். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர். ஸோ இதுவும் பாலிகன் தான். ஸோ எந்த ஒரு ஷேப் எப்படி இருந்தாலும் அது வந்து என்க்ளோஸ்ட் ஷேப்பாக இருந்தால் அது வந்து பாலிகன் வித் மெனி சைட்ஸ். ஸோ மெனின்னு சொல்கிறோம்ல, அது வந்து மெனி சைட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இது 1 2 3 3 சைடு இருக்குது. அதே மாதிரி ஆங்கிள்ஸ் 1 2 3 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ மெனி சைட்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து பாலிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்னா, என்க்ளோஸ்டுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் வந்து பாலிகனா? இல்லை. சர்க்கிள் இஸ் இட் அ பாலிகன் கேட்டிங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் எ பாலிகன். ஏன்னா இதுக்கு வந்து சைட்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் சைட்ஸ் இந்த 3 சைடு, இங்கே இதில் 4 சைடு, இதில் 4 சைடு, இதில் ஒரு 5 சைடு 6 சைடு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பாலிகன் நம்ம சொல்கிறோம். இதில் இந்த இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் எந்த ஒரு சைடுமே இல்லை. ஸோ அதனால் இது வந்து பாலிகன் கிடையாது. ஸோ இந்த பாலிகன் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து பாலிக்ளாட் அப்படின்ற ஒரு வேர்டு. இந்த பாலிக்ளாட் இதுவும் வந்து பாலினா மெனி, கிளாட் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா டங்க். அதாவது ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் செவரல் லாங்குவேஜஸ், ஒன் ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ். ஸோ நிறைய மொழிகள் பேசக்கூடியவங்களை வந்து நம்ம வந்து பாலிக்ளாட்னு சொல்லுவோம். இப்போ சொல்லவங்க பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து பாலிக்ளாட்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து பல மொழிகளில் அவங்க வந்து புலமை பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாலிக்ளாட்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பாலிக்ளாட் ஸோ இந்த ரெண்டு வேர்டு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம், இது வந்து ஒரு நார்மல் லாங்குவேஜ் டேர்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.